வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடியது. இதன் காரணமாக கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 3 நாட்களில் வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் வழியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இது அடுத்த புயலாக மாறுமா என்பது பொறுத்திருந்துதான் தெரியும். வானிலை ஆய்வு மையம் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் தெரிவிக்கவில்லை. அடுத்த 3 நாட்களில் வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தற்போது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதால் தமிழகத்திற்கு இது மழையை தரக்கூடுமா என்பதை பொறுத்திருந்துதான் தெரியும். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதன் அடிப்படையில் ஏற்கனவே வானிலை மையம் 6ஆம் தேதி வரை தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்தோம். மற்றும் ஒரு தகவலையும் பார்க்கிறோம். வடமேற்கு மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.